1 டம்ளர் ரேஷன் துவரம் பருப்பை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து 2 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து ஒரு 6 செகண்ட் மட்டும் ஓட்டி எடுத்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்து 2 பச்சை மிளகாய் 4 பல் பூண்டு இதோட மெயின் ஹீரோவான முருங்கைக்கீரை இலைகள் 1/2 கப்பையும் சேர்த்து 2 ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடக்கி தட்டுற மாதிரி தட்டி நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் நம்ம முருங்கைக்கீரையே சேர்த்துருக்கிறனால கருவேப்பிலை கொத்தமல்லி தலை இந்த மாதிரி எந்த இலையும் சேர்த்துக்க வேண்டாம். பேன்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சதை அந்த எண்ணெயில ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட உடனே திருப்பி போடாம ஒரு சைடு வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடை ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். அதிகம் உங்களுக்கு எண்ணெயும் குடிக்காது. வெளியில ரொம்பவே மொறு மொறுன்னு, உள்ள வந்து ரொம்பவே சாஃப்டா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். மிக்சியில பருப்பை அரைக்கும் போது ஒரு 6 செகண்ட் மட்டும் ஓட்டி எடுத்தா போதும். ரொம்பவும் அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும். அதை மட்டும் கவனிச்சா போதும். தேங்க்யூ.